கான் சிட்டி படம் வந்து என்ன, ஒரு குரூப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி இதுக்கு முன்னாடி நிறைய அன்கன்வென்ஷனல் வேஸில் வந்து பணம் சம்பாதிச்சு வந்து சேர்த்து வச்சுருக்காங்க. அதில் மாட்டிடுறாங்க. அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதுனால வேற ஒரு ஊரில் இவங்கெல்லாம் ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து தலைமறைவாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒரு குழந்தைய வந்து கிட்னாப் பண்ணிடுறாங்க. அந்த குழந்தைய ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக ஒன் ஃபைனல் டைம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டோல் ஸ்கேம் ஒன்று பண்ணலாமா, ஏதாவது பண்ணி நம்ம வந்து அவனுக்கு தேவையான பணத்தை கொடுத்து நம்ம குழந்தைய ரிட்ரீவ் பண்ணி நம்ம லைஃபை கன்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னு இருக்கக்கூடிய படம் தான் வந்து கான் சிட்டி. இந்த படம் வந்து எங்க டிக் வாங்கும் எங்க டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம். டிக் வாங்குற இடம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அர்ஜுன் தாஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கில்ட் காமிக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து ஒரு மாதிரி சேட்னஸ் காமிக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் வந்து டிஃபரன்ஸ் காமிச்சாலுமே வந்து நிறைய மிமிக்ரி பண்ற மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் அவருக்கு வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டரைசேஷன்ல ரொம்ப அழகா வந்து வாய்ஸஸ் மாற்றும் போது இப்படின்னு டப்பிங்ல தானே பண்ண போறாங்க அப்படி இல்லாமல் அது பண்றதா அது மெனக்கிறது வந்து அவரோட த்ரோட் மூவ்மெண்ட்ஸ் அந்த மசில் மூவ்மெண்ட்ஸ்ல எல்லாமே வந்து ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. அவரோட வாய்ஸ்ல அது வருதோ இல்லையோ, பட் அவர் அதை எஃபர்ட் எடுக்கிறத வந்து ஆக்டிங்ல அவரோட பாடி லாங்குவேஜ்ல ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் டிக் வாங்கும். வடிவுக்கரசி அவங்க வந்து வடிவுக்கரசி அம்மா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி சீசன்ட் ஆக்ட்ரஸ். அவங்க வந்து நிறைய பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஏதாவது என்ன பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸில் வந்து அங்கங்கே இன்னசென்ட்டாக நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கணும். அதை வந்து கண்டிப்பாக அதை வந்து சொல்லணும். அந்த இவங்களோட பெட்டராக யாரும் பண்ணியிருக்க முடியாது. அந்த இடத்துல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் டிக் வாங்கும். யோகி பாபு அவர்கள் இவங்களோட காம்பினேஷனில் வரக்கூடிய சீக்வன்ஸில் ரொம்ப அழகாக வந்து அந்த அவரும் வந்து ரியலாக ஒரு எமோட் பண்ணி அதை வந்து டைலாக் டெலிவரி பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல அவரும் எமோஷனலாக அந்த மாதிரி ஹீரோ ஆக முடியலன்றும் போது அவரும் எமோஷனலாக ரியாக்ட் பண்ணுற சீக்வன்ஸில் அவரும் வந்து அந்த பெர்ஃபார்மிங் சைட் ஆஃப் யோகி பாபுவை காமிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் டிக் வாங்கும். இதெல்லாம் அழகாக இருக்கும்போது அங்கங்கே ஒரு எமோஷனல் ஒரு கோஷன் வேணும், அந்த ஒரு பேலன்சிங் வேணுன்றது வந்து ஆனவன் கேரக்டரில் ரொம்ப அழகாக வந்து ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு ஈவல்னஸ் காமிக்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே வந்து அந்த மதருங்கிற அந்த சென்டிமெண்ட்டும் சரி அதெல்லாம் ரொம்ப அழகாக வந்து அவங்களோட ஆக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து டிக் வாங்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ரைட்டிங் பார்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்டெடியாக போகும். ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அழகாக வந்து இதை வந்து டீசெண்டாக இதை செட் பண்ணி அழகாக வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லா நிறுத்துறாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்ன பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு ரொம்ப அழகாக வந்து சீன்ஸ் எலவேட் பண்ணி ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒரு செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா வந்து கேரக்டரைசேஷன் அர்ஜுன் தாஸ்னா இப்படி தான் இருப்பார். அவரால் ஒரு ஸ்பெஷலாக ஒரு மிமிக்ரி பண்ண முடியும், ஸ்பெஷலாக அவரால் ஏதாவது டிஃப்ரெண்டாக யோசிக்க முடியும். இவங்க வந்து வடிவுக்கரசி அவங்க வந்து ரொம்ப யதார்த்தமாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஆனால் அந்த ஆடியன்ஸ் வந்து எப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்கன்ற அந்த மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் அவங்களுக்கு வச்சிருக்கிறதா இருக்கட்டும். அதை வந்து அங்கங்கே கவுண்டர் கொடுத்து நம்ம யூஷுவல் யோகி பாபு ஸ்டைல் ப்ளஸ் அவரோட அதர் சைட் ஆஃப் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அதை காமிச்சது பண்ணதாக இருக்கட்டும். கேரக்டரைசேஷன் மெயினாக கேரக்டரைசேஷன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டைரக்ஷன் அண்ட் அந்த ரைட்டிங் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீன் பிளேவும் வந்து டிக் வாங்கும். ஸோ இதெல்லாம் வந்து டிக் வாங்குற விஷயம். டிக் வாங்காத விஷயம் ஏதாவது இருக்கா அப்படின்னா வந்து ரொம்ப இன்டெப்த் வந்து போயிருக்காங்களோ ஒரு சில இடத்துல அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணலாம். ஒரு சில இடத்துல வந்து ஸ்டார்டிங்கில் இன்னும் கொஞ்சம் க்ரிஸ் பண்ணிட்டு இந்த செகண்ட் ஹாஃப்ல இருந்த மாதிரியே வந்து அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் வந்து வச்சுக்கலாமோ அப்படின்னு தோணும். அது மட்டும்தான். மற்றபடி இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் தான். இந்த மாதிரி கான் மூவிஸ்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம். இந்த படத்துக்கு 4 டிக்ஸ் அவுட் ஆஃப் 5 வந்து நம்மளோட ரேட்டிங். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.